நண்பிகள் நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் வந்து இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு இதில் பேசினாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பி ஆகிடு. சரி, நான் மட்டும் கேட்டால் பார்த்ததில்ல, உங்கள் கூட சேர்ந்து ஒரு டைம் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம், அதை தான் கேட்கும். கேட்டதுக்கப்புறம் கமெண்டில் மட்டும் தயவு செஞ்சு யாரும் வேர்டு வாஷ் யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவங்க வந்து நம்மளை இப்போ என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். தூற்றுவார்கள் தூற்றட்டும், கூற்றுவர்கள் போற்றட்டும், இது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மறந்துட்டேன், சரியாக சொல்கிறேன். அவங்க என்ன பேசுனாலும் நம்ம அதை சைலண்டாக போகிறது தான் நம்ம அண்ணனுக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய ஒரு நன்றி கடனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இப்போ அவரோட தம்பிகள், அவருடைய வீடுகள், அவருடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள் ஆகிய நம்மளும் அதை தான் கீப் பண்ணணும். ஸோ பேட் வேர்ட்ஸ் வேணாம், யூஸ் பண்ண வேணாம். நம்ம இப்போ அந்த அண்ணன் பேசுனதை கேட்போம். நான் யூஸ்வலாக அவர் பேசுனதுக்கெலாம் ரியாக்ட் பண்ணவே மாட்டேன். பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுவேன், இல்லைன்னா ரசிச்சுட்டு போயிடுவேன். நிறைய விஷயங்கள் ரசிச்சிருக்கேன். சில இடத்துல தான் சிரிச்சிருக்கேன், சில இடத்துல கோவம் வந்திருக்கும், வருத்தம் வந்திருக்கும். நல்லா அப்படி பேசுகிறாரு. பட் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணிடுச்சு. பார்த்துருவோமா? வா. 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்ல ஆட்சி தருவன்னு நம்புது பாரு. ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். நீ தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சுன்னு ஏதோ ஒரு கர்மம். இதுல கோவச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சிஎம் சார்? நீங்க கோவச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஒத்துக்கிறங்க மனச்சான்றோட. நீங்க தான் பெரிய நேர்மையான சிகரம் ஆயிடுச்சே. கேட்டீங்களா? 69 படத்துல ஒரு படமாவது நல்ல படம் பண்ணியிருக்காரா? இல்ல. ஐ அக்செப்ட். ஒரு படம் கூட நல்ல படம். துல்லாத மனம் துல்லம், காதலுக்கு மரியாதை, காவலர், நிறைய படங்கள் சொல்லலாம். இது எல்லாமே ஒஸ்ட்டு. பூவே உனக்காரெல்லாம் படமா? அதெல்லாம் என்ன 250 நாள் 200 நாள் ஓடணும். மட்டமான படம். அதில் என்ன கருத்து இருக்கு? வேஸ்ட்டு. இந்த 69 படம் நல்ல படம் பண்ணாத ஒருத்தவரை மக்களாக நம்ம போய் தேர்ந்தெடுத்துட்டு நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோங்க. அது எனக்கு எலெக்ஷன் போட்டு ஜெயிச்சப்போ தெரியல, என்ன சொல்லும் போது தான் எனக்கு உணர்ந்தேன். ஆஹா, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஒரு 69 படம் நல்ல படம் கொடுக்காத ஒருத்தரை தலைவராக கொண்டு வந்து வச்சுட்டோமே, சே என்னடா இவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோமே அப்படின்ட்டு நம்மளோட ஞானக்கண்ணெல்லாம் திறந்த மாதிரி எனக்கு பளிச்சிருந்துச்சு. இனிமே வரப்போகிற காலங்களில் யாரெல்லாம் 50 படம் 60 படம் 70 படம் நல்ல படம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன். நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். அப்புறம் ஒரு லாஸ்ட்டாக தலைவர் நான் தம் அடித்த அழகை பார்த்து தனலட்சுமி இருந்துச்சுன்னு சொன்னார். அதை கேட்டுட்டு மக்கள் எல்லாம் பயங்கரமாக சிரித்தாங்க. எனக்கு இந்த இடத்துல 2 விஷயம் புரியல. ஒன்று, ஒரு விஷயம் பேச வர்றதுக்கு முன்னாடி இந்த பாட்டை சொல்கிறோமே, இந்த பாட்டு யார் படத்தில் வர பாட்டு அப்படியே தெரிஞ்சுட்டு போகும்னு நினைக்கணும். அந்த படம் பெரியண்ணா படத்தில் நம்ம சூர்யா அண்ணா பாடுற பாட்டு. பாடுனது என்னமோ விஜய் சார் தான், அதுல மாற்றம் இல்லை. அது சிங்கர், பேக் ஆஃப் ஸ்க்ரீனு. படத்தில் பாடுறது சூர்யா அண்ணா. அவரு பாட்டுக்கு கமெண்ட் தம் அடிச்சது சிரிச்சுட்டு போகுது. இதெல்லாம் விட ஏற்றுக்கலாம், ஏன்னா பாவம் தெரியாமல் பேசிட்டாரு, டக்குன்னு மறந்துட்டாரு. இதுக்கு ஒரு மக்கள் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப வேதனையாக இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வேதனைன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஆஹா ஏதோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி. இதை பார்க்கும்போது எனக்கு உபீர் சிரிப்பு வந்துச்சு. ஒரு பக்கம் லாஸ்ட் அந்த கருமம்னு சொன்னது தான் கொஞ்சம் ஹார்ட் ஆனிச்சு. கருமம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வேர்டு. அது ஒரு மாபெரும் தலைவர், ஒரு இயக்கத்தோட தலைவர். இல்லை அதுக்கப்புறம் பின்னாடி வர அவரும் பேசலாமா அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணேன். எனக்கு உண்மையாக ஹார்ட் ஆனிச்சு, என்னடா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. அதுக்காக நம்மளும் திருப்பி பேசணும்னா அப்புறம் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் போயிடும். அதான் வேண்டாம், பேசுகிறவங்க பேசிட்டு போட்டு. எனக்கு என்னன்னா 2 விஷயம் தோணுது. ஒன்று, அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. இதை நம்ம அண்ணன் சிஎம் ஆனதை ஏற்றுக்க முடியல. யாராக இருந்தாலும் அந்த ஒரு வருத்தம் இருக்கும். 15 வருஷமாக நம்ம மாடு மாதிரி கத்திட்டு கிடக்கணும், எல்லா இடத்துலையும் போகிறோம் மாட்டோம், எல்லா பிரச்சனைக்கும் வந்து நம்ம குரல் கொடுக்குறோம். ஆனால் அந்த மக்கள் பற்றியா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி ஒரு அரசியலில் சொன்ன கட்சி ஆரம்பித்த ஒரு விஷயம் ஆக்கிட்டாங்கன்னு வச்சு வருத்தம் இருக்கும். அவங்களுக்கும் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற எல்லா தலைவருக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கும். அந்த காண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காண்டு இருக்கும். ஸோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் இதெல்லாம்ங்கிறது தான் 100% ஒத்துக்கணும் முடிய மற்றபடி. ஏன்னா இதே அண்ணன் வந்து நம்ம சிஎம் அண்ணன் வந்து
கட்சி ஆரம்பிக்கிறாரு, அரசியல் வரப்போறான்னு சொன்னப்ப எவ்வளவோ பெருமையா பேசினாரு. விஜய் தம்பி வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது, வந்தது என்னமோ அவங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கலாம். பட் ஆனால் அதுக்கப்புறம் அவர் இந்த நிலைமையிலேருந்து சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு உயர்ந்திருக்கிறாருன்னா அதுக்கு அவரோட உழைப்பு தான் காரணம், அவருடைய இதுதான் காரணம். நிறைய போல்ந்து பேசியிருக்காரு, ஏகப்பட்டது. இப்போ எப்படி பேசுகிறாரு? சரி, ஓகே. எனக்கு ஒரு டவுட்டு, எனக்கு சீமான் அண்ணன் வந்து ஒரு கொள்கையோட தலைவரா இல்லை மேடை பேச்சாளரா அப்படின்னு எனக்கு தோணுது. யூஸ்வலாக கொள்கையோட தலைவர் அப்படின்னா நம்ம கொள்கையில் என்ன கொள்கைக்காக நம்ம அரசியலுக்கு வரோம், என்ன கொள்கைக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோமோ அந்த கொள்கையை நோக்கி மட்டும்தான் பயணம் பண்ணுவாங்க. நடுப்புற எது வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. என்னோட கொள்கை, என்னுடைய இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும், நாடு இந்த மாதிரி இருக்கும், இவங்கெல்லாம் உள்ளா இருக்காங்க, இப்படி ஏதோ ஒரு கொள்கை இருக்கும்ல, அந்த கொள்கையை நோக்கி பயணம் பண்ணுறது ஒரு வழி. இல்லை மேடை பேச்சாளர்னா என்ன சப்ஜெக்ட்ல யாரை பற்றி எங்கே பேசணுமோ அங்கே அவங்கள பற்றி புகழ்ந்து பேசுவாங்க. சார் சில இடத்துல சார் இவங்களை பற்றி இகழ்ந்து பேசுங்க, இவங்களை பற்றி தரக்குறைவாக பேசுங்க, இவங்களை பற்றி இல்லாத பொருள் இல்லை, இவங்களை பற்றி மட்டமாக பேசுங்கன்னா அதுக்கு தகுந்தப்படி பேசுவாங்க. ஏன்னா காசு கொடுத்துட்டு என்ன வேணாலும் யார்கிட்ட வேணாலும் எங்கே வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மேடை பேச்சாளர் மாதிரி நம்ம சீமானனை நான் ஒருபோதும் நினைக்கல. ஆனால் இந்த இடத்துல வந்து ஏன் இப்படிலாம் பேசுறாரு அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்கு. அது என்னைக்குமே ஒரு இப்போ நான் ஒரு வேளை நான் சீமான் அண்ணன் மாதிரி நான் வந்து 15 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன், நான் 15 கத்திக்கிட்டு இருக்கேங்கிறத விட ஒரு நல்ல கொள்கையை பரப்பிக்கிட்டு இருக்கேன் மக்கள்கிட்ட, இளைஞர்களை வந்து நம்ம பக்கம் திருப்புறேன் அப்படின்னா திடீர் விஜய் அவர் வந்து சிஎம் ஆயிட்டாருன்னா அதுக்காக நம்ம வந்து வெறுப்பில் வந்து கொட்டிட்டோம்னா இப்போ நம்ம மேலே மக்கள் என்ன நினைப்பான்னு யோசிப்பல. அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப கிளவராக அவரை பற்றி எதுவுமே பேசாமல், ஓகே இந்த பக்கம் வந்து இந்த டைம் வந்து உங்களுக்கு அவங்க பிடிச்சிட்டு வாக்கு கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், அவங்களோட ஆட்சியில் தான் நானும் இருக்க போகிறேன், நல்ல விஷயம் தான், நல்லது செய்யறதுக்கு தான் நானும் வந்திருக்கேன், அவரும் வந்திருக்கிறார், நல்லது செஞ்சால் நான் சந்தோஷம், ஒருவேளை கெடுதல் செஞ்சாருன்னா நான் உங்களுக்காக நான் வந்து நிற்பேன், உங்களுக்காக அப்பவும் நான் தான் வந்து நிற்க போகிறேன்னு கூட பேசலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவ்வளோ வன்மம் எதுக்குன்னு தெரியல, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, இது இப்படியே போணுச்சுன்னா அது தாங்கடா. அது ஒரு விஜய் என்ன சொல்கிற மாதிரி அவர் சொல்லுவார், சிஎம் சார் சொல்லுவார், எல்லாத்தையும் சொல்லுவார், உங்களுக்கு பேசவே மாட்டார். அது ஒரு அது வேறு இன்னும் காண்டுக்குள்ளே இருக்கு அவங்களுக்கு. என்னன்னா அட்லீஸ்ட் பேர்லையாவது நம்ம பேரை சொல்லாமல் விட்டாங்களே, அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும்னு கூட நினைக்கிறாங்களே நமக்கு தெரியல. ஸோ எனக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஹர்ட் ஆனிச்சு. உங்களுக்கு எப்படி ஹர்ட் ஆனிச்சா இல்லையா? ஆனால் தயவுசெய்து பேட் வார்ட்ஸ் யூஸ் பண்ணிடாதீங்க, கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப சங்கடமாகுது. நான் படிக்கிறதுக்குள்ளே எனக்கு சங்கடமாகுது. அது மாதிரி இருந்தான், அதுக்காக நான் பண்ணல. ஒரு ஒரு மனுஷனா ஒருத்தவங்களை விரும்பும் இல்லையா, பிடிக்கும் இல்லையா, அது பிடிச்சவங்கள பேசும்போது ஒரு சின்ன வருத்தம் வரும். அது கோபமாக சில பேர் கொந்தளிப்பாங்க. நம்ம அது மாதிரிலாம் கிடையாது, வருத்தத்தோடு அப்படியே வெளில போய்க்கும். அதுதான் டீசெண்டான ஒரு இது. நம்ம அண்ணனுக்கு அதான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அதையே பழக்கணும். மன்னிச்சு இது சொல்லுவாங்களே, விட்டு கொடுத்தவர் வந்து கெட்டு போவதில்லைங்கிற மாதிரி பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம், நம்ம விட்டு கொடுத்தே போவோம், நம்ம என்றைக்கும் கெட்டு போக மாட்டோம். இந்த மாதிரி இருக்கிறதே இப்படி லெவலுக்கு வந்துட்டோம்னா அடுத்து நம்மளாம் வேறு லெவலுக்கு போகணும். மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்காக நல்ல சிவன் நம்பிக்கையோட தான் நம்ம முயற்சி பண்ணோம். அந்த முயற்சியிலையும் சக்ஸஸ் பண்ணிட்டோம். இனி அவங்க கையில் தான் இருக்குது. அடுத்தது பார்ப்போம். ஓகே.